Hi students, good evening. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம்னா worksheet உடைய 8th உடைய ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு. இது வந்து ரெக்கார்டட் வீடியோ தான், லைவ் கிடையாது. நான் ப்ரீமியர் தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்க லைவ் நினைச்சிட்டு chat பாக்ஸ்ல போனீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்டா பண்ணுங்க. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்டா பண்ணுங்க. அப்பதான் என்னால அதை படிக்க முடியும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா இந்த மாடல்ல 3 சம் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இது எப்படி நம்ம அப்ரோச் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ல இருந்து வர நம்பரை HCF அதுக்கப்புறம் அதுல டிவைட் பண்ணி ரிமைண்டர் வர்றது தான் இந்த ஒய் நம்ம பார்ப்போம். ஓகே, நான் சால்வ் பண்றேன். உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க, இல்லாட்டி டெலகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, குரூப்ல நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, ஸ்டெப் 1 என்ன? ஸ்டெப் 1 வந்து மூணுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்குள்ள டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் செகண்டுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தேர்டுக்கும் செகண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். அது எந்த ஆர்டர்ல நீங்க எழுதிக்கலாம், பட் இப்படி எழுதுனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பார்த்தோம்னா 3451ல இருந்து இங்கிட்ட ஒரு 451, அங்கிட்ட ஒரு 1000, அங்கிட்ட வந்து 927 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? டிஃபரன்ஸ் 388 கிடைக்குது. சரி, அடுத்து செகண்ட் டிஃபரன்ஸ் இங்கிட்ட வந்து ஒரு 927, அங்கிட்ட ஒரு 815 கண்டுபிடிச்சோம்னா 17,742. ஓகே, கரெக்டா? இங்கிட்ட ஒரு 1000, 742 டிஃபரன்ஸ். ஓகே, 52. அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒரு 451, அங்கிட்ட ஒரு 185 பண்ணோம்னா 636. ஓகே, 636. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதோடைய HCF தான் எக்ஸ். இப்போ இது பார்த்தோம்னா எல்லாமே எந்த டேபிள் அடிப்படும்? இதை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணோம்னா 3 டேபிள்ல அடிப்படுற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே 3 டேபிள் அடிப்படுதான்னு பாருங்க. எல்லாமே 3 டேபிள்ல அடிப்படுது. ஓகே, எல்லாமே 4 டேபிள் அடிப்படுதான்னு பாருங்க. 4 ஆல் அடிப்படும், 4 ஆல் அடிப்படும், 4 ஆல் அடிப்படும். ஸோ இன்ட்டு 4. அப்போ எக்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ? 12. அப்போ 12. இந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ண ஆன்சர் நமக்கு 0 தான் வரும். இங்க இருக்க நம்பரால நம்ம இந்த 12ஆல டிவைட் பண்ணும். 1063 எடுத்துக்கிறேன். 12ஆல அடிச்சேன்னா 96. எத்தனை டைம் 96? 60, 72, 8 டைம் 96. ஓகே, 10 3ன்னு வரும். மீதி நம்மளுக்கு எவ்வளோ? அது 88, 96, 7 கிடைக்குது பாருங்க. இதுதான் ஒய். அப்போ எக்ஸ் வந்து 12, ஒய் வந்து 7. இதை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 36 மைனஸ் 70 ஒரு 98 மைனஸ் பண்ணனா எவ்வளோ? 60 மைனஸ் 62. ஓகே, அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு எக்ஸ் ஆன HCF நம்ம கண்டுபிடிக்கணும். இதனால இங்க கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ணணும். அப்படி நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எது டவுட் இருந்தா ஃபைனலா வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க லைவ் சாட்ல போட்டீங்கன்னா என்னால பார்க்க முடியாது, ஏன்னா இது வந்து ரெக்கார்டட் லைவ், ரெக்கார்டட் வீடியோ தான். ஓகே, ப்ரீமியர்ல இருக்கு, ஸோ அதனால பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த சம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி தான் தரப்போறேன், ஏன்னா சேம் மாடல் தான், அதனால நீங்களே சால்வ் பண்ணலாம். சரியா? ஓகே, இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 292663. இதோடைய HCF தான் எக்ஸ். இந்த எக்ஸால கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஏதோ ஒரு நம்பர் எடுத்து இங்க வர்றது தான் ஒய். ஓகே, இது நான் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணிட்டேன், நீங்க இதை சால்வ் பண்ணிக்கோங்க. சேம் மாடல் சேம் சம், இதையும் சால்வ் பண்ணுங்க. ஓகே, இந்த மாடல் ரொம்ப முக்கியம். HCF பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு மாடல் ரிப்பீட் ஆகும். இது ஒன்று மேலே பார்த்த கொஸ்டின். இது வந்து நம்ம ரிவர்ஸ் டிவிஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் ஃபார்ம் பண்றேன்.
என்னன்னா 2 HCF நம்பர் இருக்கு. டிவிஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். கோஷன்ஸ் பார்த்தோம்னா 1 4 6 ரெஸ்பெக்டிவ்லி. லாஸ்ட் டிவிசர் மட்டும் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அப்போ எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டிவைசர் என்ன 29ன்றாங்க. நமக்கு என்ன நம்பர்னே தெரியாது, ஏ. ஓகே, அதோடைய கோஷன்ட் எவ்வளோ, 6. ஓகே, 6 இங்க கண்டிப்பா 0வா தான் இருக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும், a is equal to 29 into 6 போட்டோம்னா 174 வரும். ஓகே, 174 வருது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த 29 எப்போ வந்திருக்குன்னா, இங்க ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு இருந்திருக்கும், அந்த நம்பர் எனக்கு தெரியாது. இங்க எனக்கு 4a இருந்திருக்கும். ஏன் 4a, இங்க என்னுடைய கோஷன் 4a. அப்ப அந்த 4 இங்க இருக்கும், இந்த a இங்க இருக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு இங்க வர ஆன்சர் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாதான் எனக்கு இந்த 29 கிடைச்சிருக்கும். அப்போ a வேல்யூனா நம்மளுக்கு தெரியும். a வேல்யூ எவ்வளோ, 174. அப்போ 4a ஓட வேல்யூ என்ன, 696 ஆகுமா? கண்டிப்பா அதுதான் ஆன்சரா இருக்கும், 696. ஏன்னா இங்க 4 டைம்ஸ் ஆஃப் a வந்ததுக்கு காரணம் இங்க இருக்க கோஷன்ட். ஓகே, அதுக்கப்புறம் இந்த a நம்மளுக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஒய்ன்னு ஒரு நம்பரை நம்மள எக்ஸால, இங்க இருக்க எக்ஸால நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணிருப்போம். அந்த நம்பரை இது பண்ணோம்னா நம்மளுக்கு இங்க எக்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸ்ன்றது நம்மளுக்கு எப்படி வந்திருக்கும், ஓகே, இந்த எக்ஸ்ன்றது எப்படி வந்திருக்குன்னா, நமக்கு இங்க இருக்க ஏ இருக்கு பாருங்க, இந்த ஏ பார்க்கும்போது 696. அதுக்கப்புறம் இங்க வரும்போது 174. ஏன்னா 4aன்றது 696. அப்போ ஒரு ஏன்றது 174. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணோம்னா 696 plus 29 ஆட் பண்ணோம்னா இந்த ஃபைனல் டிவைசர் இங்க இருக்க 4a இந்த ஃபைனல் டிவைசர் நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளோ, 725. இந்த 725ன்றது எதுனா எக்ஸ். ஓகே, இங்க இருக்க எக்ஸ் வந்து 725. கலர் மாத்திக்கிறேன், 725. அப்போ ஒய்ன்றது எப்படி வரும், ஒய்ன்றது எக்ஸ் பிளஸ் ஏன்னு வரும், ஒய். அப்போ y is equal to 725 plus 174. அப்போ 899. அப்போ நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு xy என்னவா இருக்க போகுது, LCM of 899 725. இப்போ இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பை 29 நம்ம எழுதலாம். இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர் HCF கண்டுபிடிக்கிறது. 899 வந்து நம்ம எப்படி எழுதணும்னா 29 into 29 31 into 29 எழுதலாம். அப்போ 31 into 29 725 divided by 29. இது அடிச்சோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 725 into 31. மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கு, ஒரே ஆப்ஷன் தான் 5ல முடியுது. அப்போ 22475. 22475 தான் ஆன்சர். இது வந்து ரிவர்ஸ் மாடல். ரிவர்ஸ்ல இப்படி போனோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. இந்த கான்செப்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கொடுத்துருக்க டிவைஸை இங்கே போடுறோம். என்ன நம்பர்னு தெரியாது, பட் அதோடைய கோஷன் தெரியும். நம்மளுடைய ரூலே அதானே. இப்போ டிவைஸரையும் கோஷன்ட்டு நம்ம இது பண்ணோம்னா இங்க இருக்க நம்பர் 0ன்னு தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு ரிமைண்டர் 0ன்னு ஆயிடுச்சு. அப்போ நம்மளுடைய டிவைஸோட கோஷன் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க இருக்க நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். இங்க இருக்க நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்க இருக்க ஏவும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு 4a இருக்கு. அப்ப இங்க இருக்க நம்பரும் கண்டிப்பா 4 டைம்ஸ் ஆஃப் ஏவா தான் இருக்க போகுது. அந்த ஏ தான் வந்து 696. இங்க இருக்க ஏ வந்து 174. அப்போ 696ன்றது எதோட வேல்யூனா இங்க இருக்கிற எக்ஸோட வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 696 பிளஸ் 725 தான் ஃபைனல் எக்ஸோட வேல்யூ. ஏன்னா நம்ம ஃபைனல் டிவைசர் இங்க இருக்கிறது இங்க ஆட் பண்ணும், அப்படியே ஆட் பண்ணிட்டே போகணும். அதனாலதான் இங்க இருக்க இதையும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பா புரியாதுதான். நான் போட்டிருக்க மெத்தடை அகைன் நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதுல தெளிவா புரியும். ஓகே, இன்னொரு சம் கூட இருக்கு இதுல, அதே மாடல் தான். நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரியாட்டி அதே சம் அப்படியே குரூப்ல ஷேர் பண்ணுங்க, நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, அடுத்து
இந்த மாடல். Two positive numbers greater divided by small number, quotient வந்து 5, remainder 178. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 5x, ஓகே டிஃபரன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. 5x 5y is equal to 2858 into 5. அடுத்து x minus y is equal to 178. இது ஏன் நான் அப்படி கொண்டு வந்திருக்கேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 2858 இருக்கு. பட் ஆனால் அதோடைய கோஷன்ட் 5 இருக்கனால நான் இங்க இருக்க கோஷன்ஸை வந்து ரெண்டுத்தையும் 5 டைம்ல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிமைண்டர் எவ்வளோ இருக்குன்னா 178. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா. ஒரு 10,000, ஒரு 1600, 400, அதுக்கப்புறம் 250, ஒரு 40, 14,290. ஓகே, அப்போ நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல போட்டோம்னா மைனஸ் இது பிளஸ் ஆயிரும். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். 4x is equal to 14,290 178 மைனஸ் பண்ணனா எவ்வளோ வரும், 14112 வரும். x is equal to by 4 divide by 4 போட்டோம்னா 3528. ஓகே, அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு நம்பர் வந்து 3828ன்ட்டாங்க, இன்னொரு நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இதுதான் வந்து இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3528. இந்த ரெண்டு நம்பரும் பார்த்தாலே இதில் அடிப்படும் தெரியுது. கண்டிப்பா ஈவன் நம்பர்ல தான் டிவைட் ஆக போகுது. ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈவன் நம்பர் என்ன இருக்கு, ஈவன் நம்பர்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, 12 தான் இதோடைய HCF. ஓகே, HCF வந்து 12. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றீங்க, கால்குலேட்டிவா அந்த மாதிரி பெரிய வேல்யூ வரும். அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸால இது பண்றது. இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா அதே மாடல், இது வந்து முன்னாடி மாடல். இருங்க, இந்த மாடல் உங்களுக்கு மறுபடியும் அந்த ஃபார்மேஷன் மட்டும் பண்ணி காட்டுறேன். இங்க குவாஷன்ட் வந்து 6னால நான் 6x minus 6y is equal to 280 into 6. அதுக்கப்புறம் xy minus 20. இப்போ நீங்க இதை சால்வ் பண்ணி ஃபைனலா x எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. நம்மளுக்கு இன்னொரு நம்பர் தெரிஞ்சிருச்சு, 3916. ஓகே, அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லி தரேன், இதை நீங்க செக் பண்ணி பாருங்களேன். இதுவும் பார்த்தோம்னா டிவைட் பை 11. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன்ல டிவிசிபிள் 11 தான் இருக்க போதும் ஆன்சர். அதே மாதிரி கடைசி நம்பர் 4ஆல டிவைட் ஆகும். அப்போ ஆப்ஷனை பார்த்தோம்னா ஒரே ஆப்ஷன் இப்படி இருக்கு, டைரக்டா போட்டுடலாம். பட் இது எல்லா சமுக்கு அப்ளிகபிள்னா கிடையாது. சில மாடலுக்கு மட்டும் இந்த மாதிரி டைரக்டா கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா நம்ம போடலாம். ஏன்னா இது 15 மைனஸ் 4 டிவிசிபிள் பை 11 நம்மளுக்கு தெரியும். ஓகே, இந்த மாடல் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியாட்டி கேளுங்க, டவுட் கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய கொஸ்டினா தருவாங்க. 200 லிட்டர் ஆஃப் ஆயில், 274 லிட்டர் ஆஃப் ஆயில் ரெண்டுமே ஃபில் ஆகி கண்டெய்னர்ல இருந்துச்சு. அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ வேல்யூன்னு கேட்பாங்க. ஹெச்சிஎஃப் தான் எடுக்கணும். 200 274க்கு ஹெச்சிஎஃப் எடுத்தா என்ன வரும், இப்போ 8ஆல அடி போடுனா இது 8ஆல பண்ண முடியும். ஓகே, 160 ஒரு 40ன்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். பட் இது 8ஆல ஆகுமா, ஆகாது. 24 பேலன்ஸ் 34 இது கண்டிப்பா ஆகாது. 3ஆல ஆகாது, 10ஆலே ஆகாது. இதோட ஆன்சர் பார்த்தோம்னா 2. ஏன்னா ஹெச்எஃப் தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த சம் அதே தான், 102 224 ரெண்டுமே எந்த டேபிள் அடிப்படைன்னு கேட்டிருக்காங்க. 8 டேபிளா 2 டேபிளா, கண்டிப்பா இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஆன்சரா தான் இருக்கும். நீங்க சால்வ் பண்ணுங்க, நான் சொல்லல, நீங்க சால்வ் பண்ணுங்க. இந்த மாடல் அதே தான், ஈவன் நம்பர் தான் கண்டிப்பா HCF இருக்க போகுது. ஏன்னா கொஸ்டின்ல ரெண்டுமே ஈவன் நம்பரா தான் இருக்கு. இது எல்லாமே டாப் 20 கொஸ்டின்ஸ். இதுல வந்து அந்த ஒரு PDF நான் வச்சிருக்கேன், அந்த PVQ PDFன்னு. அதுல ஹார்ட் கொஸ்டின்ஸா இருக்கிறது டாப் 20ஆ இருக்கிறது தான் இது. அதுதான் ரிப்பீட்டேஷன் அதிகமா இருக்கு. அது எப்படி ஹார்ட் லெவல்னு எடுப்பாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த கொஸ்டின் அட்டெம்ப்ட் வந்து பார்த்துட்டு தான் அது ஹார்ட் லெவலா ஈஸி லெவலான்னு வச்சிருப்பாங்க. ஸோ அதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது தான் இந்த மாதிரி ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய வருது. ஓகே, அடுத்த கொஸ்டின் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 3 நம்பர் கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ 7800.
இது சிம்பிளான கொஸ்டின். இங்கே 100ன்னு வந்துருச்சு. கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே எல்சிஎம்னு இருக்கணும், எல்சிஎம்க்கு நம்பர்னு இருக்கணும். அது 200. அவ்வளோதான். இது சால்வ் பண்ணவே நம்ம தேவையில்லை. ஜஸ்ட் ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லித்தரேன். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு HCF and LCM. ஓகே, ஏதாச்சும் ஒரு 2 நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு LCM and HCF. ஓகே, அப்போ 3x into 16x இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இங்கே HCF அண்டு LCM எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 432. ஓகே, அப்போ 48x squared is equal to 432ன்னு சொல்லலாம். 10னா 480, அப்போ 9 டைம்ஸ் வரும். x வந்து நம்மளுக்கு 3. அப்போ நம்ம டைரெக்டாக ஃபார்ம் பண்ணிடலாம். 1/3 + 1/48ன்னு. கீழே LCM நம்ம எடுக்கும்போது இது HCF, இது LCM. கீழே LCM எடுக்கும்போது 144, மேலே 1 டைம்ஸு, ஸோ 49. அப்போ ஆன்சர் 49/144. இது சேம் மாடல். இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்சரே வரல, டபுள் த டைம் வருதுன்னு சொல்வீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, இங்கே பாருங்க, இதை 2 into 7 எழுதிக்கலாம். அப்போ நம்மளோட எல்சிஎம் என்னவா இருக்குன்னா 416 டிவைடட் பை நம்மளுடைய நம்பர் சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா நம்ம லீஸ்ட் வேல்யூ தான் எடுப்போம். 2 into 7 into 3. இப்போ இது பார்த்தோன்னா 3ஆல டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. 3ஆல அடிச்சோம்னா 1, 3, 7, 2. இதை 2ஆல் அடித்தோம்னா 6, 8, அங்கிட்டு ஒரு 1, 6. இப்போ 7ஆல் அடித்தோம்னா 9, அங்கிட்டு ஒரு 8, 56, 8. அப்போ 98. ஆன்சர் 98. ஓகே, இதுவும் அதே மாடல் தான், முன்னாடி நம்ம பார்த்த மாடல் தான். ஜஸ்ட் 48 x is equal to 458. அதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் மாடல். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்த மாடல் ஜஸ்ட் 878 டிவைடட் பை 11 into 9. ஃபஸ்ட்டு நம்ம 11 டேபிள் அடித்தோம்னா 7, மீதி பேலன்ஸ் 9, 97, 8, மீதி ஒரு 8, மீதி 8 போடும்போது அது 8 தான் வரும். அப்போ இது நம்ம 9 இது பண்ணோம்னா 42 டைம்ஸ். ஓகே, டவுட் இருக்கா? இது வரைக்கும் டவுட் இருந்தால் கீழே மென்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா. ஓகே, இது 798. டவுட் இருந்தால் ஃபைனலாக சொல்லுங்கள். இப்போது நீங்கள் சேட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா என்னால் பார்க்க முடியாது. இது ரெக்கார்டட் லைவ் இல்லை, இது வந்து ரெக்கார்டட் லைவு. ஸோ அதனால டவுட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, லைவ் பாக்ஸில் போடாதீங்க. நான் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இது ஆன்சர் கீ கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் வேறு ஏதாச்சும் டிஸ்கஷன் வேணும்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் வேணால் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நான் நாளைக்கு ஜிஎஸ் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நான் கொண்டு வரேன் லைவில். இப்போதைக்கு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களை வந்து இன்றைக்கி என்ன ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பேன்னா டெல்லி சுல்தானேட் வந்து ரிவிஷன் பண்ண சொல்லியிருப்பேன் பார்ட் 2. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நேற்று எக்ஸல் சொல்லி கொடுத்துருந்தேன், அது பார்க்காதவங்க பாருங்கள். நாளைக்கு நான் கம்ப்யூட்டர் வந்து வேர்டும் அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷனுக்கான ஷார்ட்கட்ஸ் கொண்டு வரேன். தேங்க்யூ.